அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 நாளா வீடியோ அப்லோட் பண்ணல. எதனால அப்படின்னா, எக்கச்சக்க வேலையா இருந்தது. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வேலையா இருக்க போகுது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு? வீட்டு க்ளீன் பண்ணுறது, வீடு துடைக்கிறது, அப்புறம் அந்த தூசியெல்லாம் எடுக்கிறது. ஸோ இந்த வேலையாகவே இருந்தேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப இதில் மோசமான வேலை. பிகாஸ் எப்போவுமே அது அழுக்காயிட்டே இருக்கும், எப்போவுமே மோசமாயிட்டே இருக்கும், எப்போவுமே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் எப்போவுமே எவ்ரி மந்த் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன், எவ்ரி மந்த் செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரியாணி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க என்னை விட ரொம்ப நல்லாவே கட் பண்ணுவாங்க, ஸ்பீடாகவும் கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஹெல்ப் நான் எடுத்துக்கிட்டேன். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது பண்ணிகிட்ருக்கும்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, வழக்கமாக நம்மளுக்கு வேலைன்னா சொல்லவே வேண்டாம். எதனால இந்த க்ளீனிங்னா, ரம்ஜான் வருது, முக்கியமாக நோன்பு வருது இல்லையா? ஸோ கம்பல்சரி பண்ணியே ஆகணும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன், இதை வச்சு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு சப்போர்ட் ஆள் எதுவும் இல்லாதனால என்னால் அந்த வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வழக்கம் போல் லவங்கம், பட்டை, எண்ணெயெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, வெங்காயத்தையும் நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா சும்மா இல்லை, கொஞ்சமாவது அது வந்து நிதானமாக ரொம்ப லவ்வோடு பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப சூப்பராக வரணும் இல்லையா? பிரியாணி பண்ணாலே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் ருசியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான தான் பண்ணிகிட்ருந்தேன். வழக்கம் போல் அது பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா பிரியாணி அதில் வந்துட்டு நான் எப்போவுமே என்ன சொன்னேன்னா, மசாலா வந்துட்டு நான் வந்து முன்கூட்டியே ஆட் பண்ணிவிடுவேன். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா அது வந்து நல்லா கிரேவியாக வந்ததுக்கப்புறம் தான் தக்காளியும் ஆட் பண்ணுவேன். அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு அதில் கறியோ இல்லை என்னவோ ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் அதுவும் நல்லா கிரேவியாக வந்ததுன்னா அதில் வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அளவுக்கு ஊற்றிட்டு, ஸோ ரைஸ் நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கினா போதும். அந்த ரைஸையும் ஒன்றும் பாதியுமாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பிரியாணிக்காக. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஆட் பண்ணி தம் போட்டேன். பிகாஸ் அது ஒன்றும் பாதியமாக இருக்குது இல்லையா? ஸோ அது நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே தம் போட்டதுக்கப்புறமா அகைன் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தா சூப்பராக இருந்தது. ரைஸ் நல்லாவே வெந்திருந்தது. பட் நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணுவேன். பாஸ்மதி ரைஸ் வந்து மோஸ்ட்லி நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. பாஸ்மதி ரைஸ் அவ்வளோவா நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம். வீட்டில் இருக்க ரைஸே நம்ம நார்மலாக வந்துட்டு சாப்பாடு பொங்கி சாப்பிடுவோம் இல்லையா? அந்த ரைஸே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட் பை சைடில் வந்து சிக்கன் வந்துட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் மேக்னெட் ஆகிறதுக்கு. அப்போது வந்து சைடில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அதில் வந்து கலர் எசன்ஷியல் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் கடை அளவுக்கு வரும்னு. பட் எனக்கு வந்துச்சு, நல்லாவும் இருந்தது. நான் பிரியாணி பண்ணுறேன்ற பேரில் பிரிஞ்சியும் பண்ணேன். அதையும் எல்லோரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியாக வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்தபோது முன்னாடி மாதிரி வரல அந்த சிக்கன் ஃப்ரை. ஏதோ ஓரளவுக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் பரிமாறி அதை நல்லபடியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் வீடியோ போடுறதுனால அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது, என்னால் முடிஞ்சதை நான் போட்டிருக்கேன். மறக்காமல்